அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயம் ஓங்குக வள்ளல் மலரடி வாழ்த்தி வணங்குவோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பழனி சன்மார்க்க சங்கத்தினுடைய பசிவாற்றுவித்தல் நிகழ்வு. இந்த சன்மார்க்க சங்கம் பார்த்திங்கன்னா பழனி மன்மதபுரத்தில் இந்த சன்மார்க்க சங்கம் இருக்குது. அங்கிருந்து அவங்க டெய்லியும் சமையல் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பழனியில் மலை அடிவாரத்தில் இந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம ட்ரெயின் ஏறதுக்காக போவோம் இல்லைங்களா, அந்த இடம்னு நினைக்கிறேன். அந்த இடம் தான், எனக்கு சரியாக தெரியல, ஆனால் அந்த இடம் மாதிரி தான் தெரியுது. இவங்க இந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் டெய்லி ஒரு இடத்துல வச்சு அன்னதானம் அங்கே சபையில் செஞ்சு எடுத்துகிட்டு இங்கே கொண்டு வச்சு மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் வேனில் சின்ன ஆட்டோ வச்சுருக்காங்க. இதில் வச்சு எடுத்துகிட்டு தான் அதை சுற்றி எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்க. இப்போ சாப்பாடு போட்டுட்ருக்கார் பார்த்திங்களா, அவர் ஒரு வட இந்தியன், வட மாநிலத்தை சேர்ந்தவர். ஆனால் நம்ம சன்மார்க்க சங்கத்தில் அவ்வளோ ஒரு ஈடுபாடு, கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர்த்துக்கு மேலே அவர் சமைச்சு போட்டிருக்கிறாரு. தனலட்சுமி அம்மாவனுடைய ஆதரவில் அவர் இங்கே இந்த சங்கத்தில் பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு உண்மையாகவே அவர் ரொம்ப ரொம்ப கோடி கோடி நன்றி சொல்லணும். அவர் பாதத்தை தொட்டு வணங்கி நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். டெய்லியும் இந்த மாதிரி காலையில் மத்தியான வேலையில் அவங்க சமைச்சு எடுத்துகிட்டு இங்கே சாப்பாடு கொடுக்கறது மட்டும் அல்லாமல் டெய்லியும் இரவு அங்கே பிரார்த்தனையும் அகவல் பாராயணம், அதுக்கப்புறம் அங்கே மறுபடியும் சிற்றுண்டி அந்த மாதிரி கொடுத்து நல்ல முறையில் சபையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பழனி சைடு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள், இல்லை திதி கொடுக்கக்கூடிய நாட்கள், பெரியவங்களுக்கு சாமி கும்பிட்ற நாள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய அன்னதானம் செய்யணும், உங்களுடைய கையால் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இவங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் கண்டிப்பாக இங்கே அன்னதானம் செய்யலாம். அன்னதானம் அப்படிங்கிறது நம்மளுடைய கர்மாவை முற்றிலும் குறைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணிய காரியம். அதனால் அவசியமாக அன்னதானம் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது யாருக்காவது நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நீங்கள் அந்த அன்னதானம் செய்யும் பொழுது உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குழந்தைங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பாங்க. அந்த காலங்காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகிறத நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. நீங்கள் பழனி சைடு இருக்கீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்க, இல்லை வேறு எங்காவது இருக்கீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கங்களுக்கு, அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல முறையில் வள்ளல் பெருமானாலையும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் கருணையாலும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கும், அமையும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவுமே நன்றி. தயவு தனலட்சுமி அம்மாள் அவர்கள், அருள்ஜோதி அண்ணாலயம், சென்னை, அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள். தனலட்சுமி அம்மாள் அவர்கள் பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு நாளைக்கு 7000 பேர்த்துக்கு சமைச்சு அன்னதானம் வேனில் வச்சு எடுத்துகிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 230 இடங்களில் வச்சு அவங்க அந்த அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய பணி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க செய்யக்கூடிய அந்த பணிக்கு ஈடு இணை அப்படிங்கிறதே கிடையாது. ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு அவங்க இவ்வளோ தூரம் செய்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு முன்மாதிரி, ஒரு உதாரணம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க. நீங்களும் இந்த அன்னதானத்தில் பங்கெடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நான்வெஜ் சாப்பிட்றதை, அதாவது புலால் சாப்பிட்றதை தவிர்த்துருங்க. ஒரு உயிரை கொன்று நாம் செய்யக்கூடிய அந்த பாவம் ரொம்ப பெரிய பாவம். அது நம்மளுடைய 7 தலைமுறைக்கும் பாதிக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த தப்பை செய்யக்கூடாது. செய்கிறவங்களா இருந்தால் நம்மளே சொல்லி திருத்தணும். நாம் முதல்ல எல்லா விஷயங்கள்லையும் கரெக்டாக இருந்து நம்ம ஒரு முன்மாதிரியாக இருந்தால் தான் அடுத்தவங்களுக்கு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அந்த தகுதியை முதல்ல நம்ம வளர்த்துக்கணும். நம்ம தகுதியை வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய உயர்வுக்கான அடுத்த ஒரு படி தான். அதனால் அனைத்து உயிர்களிடத்தையும் அன்பு, கருணை, தயவு ஃபஸ்ட்டு நம்ம காட்டணும். ஜீவகாருண்யம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை அனைவருமே செய்யணும். அதுக்கு நம்ம டெய்லி ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது ஒரு ஜீவகாருண்யம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு
ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கிட்டு அதை கரெக்டாக செய்யணும். அதாவது சின்ன எறும்பு முதல் கொண்டு அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒரு ஒரு தண்ணியாவது ஒரு டம்ளர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அரிசி அந்த மாதிரி போடணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்னதாக நீங்கள் செஞ்சால் கூட போதும். எல்லா உயிர்களும் இன்புற்று